தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு நிறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து ரிஷபராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம். ரிஷபராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை பதிவு செய்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் காணக்கூடியது ரிஷபராசி நண்பர்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று அவருடைய சுபத்தன்மையுடன் நின்ற இடத்தை காட்டிலும் பார்க்கின்ற இடத்திற்கு பலம் சேர்க்கும் விதத்தில் கொடுக்க போகின்ற சுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஏன்னா என்னுடைய காணொளிகள் அடுத்தடுத்து உங்களை உடனுக்குடனே வந்து அடையும். அதே போல் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த கால அமைப்பு அப்படிங்கிறது 2023 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் 2024 மே மாதம் 1ஆம் தேதி வரை 122 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் உங்களுக்கு இருக்கும். வாய்ப்புகள் உருவாகும், கண்டிப்பா நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. அதுக்கான ஒரு பலத்தை உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கின்றார். அதே போல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கின்றார். பொதுவாகவே ரிஷபராசி நண்பர்கள் சுக்கிர பகவானின் ஆதிபத்தியம் பெற்றவர்கள். பொன் பொருள் நகை, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆடம்பர சொத்துக்கள், பணம் தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடியவர் ஒருவருக்கு சுக்கிர பகவானே. இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வரதுனால எல்லா காரியத்திலையும் நீங்க செல்வ செழிப்போட இருக்கணுங்கிறது இயற்கையுடைய விதி. ஆனால் கடந்த காலகட்டங்களில் நீங்க சந்தித்தது எல்லாமே ஒரு சில தேவையில்லாத மன உளைச்சல்களும் தேவையில்லாத ஒரு சில குழப்பங்களும் உங்களுக்கு நடந்தது. வாழ்க்கையில் எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சில சுழற்சிகளுமே இருந்ததே தவிர சமமான பாதையில் நான் பயணம் பண்ணிட்டேன், என்னுடைய வாழ்க்கை இப்போ சரியாக போயிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய நிலையில நிறைய ரிஷபராசி நண்பர்கள் இல்லை. ஏதோ ஒரு மர்மமான முறையில் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நான் இருக்கிறேன், என்னால் எதையுமே செய்ய முடியல, எது எடுத்தாலும் எனக்கு தோல்வியே ஆகுது அப்படிங்கக்கூடிய நிலையில தான் நீங்க இருந்தீங்க. என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சக நண்பர்களுடைய ஸ்தானம், தன்னுடைய குடும்பஸ்தானம், அதே போல கணவன் மனைவிக்குரிய ஸ்தானத்துல தொழில் பார்ட்னர் வகையிலுடைய ஸ்தானத்திலையும் கேது பகவானுடைய பிடி இருந்தது. அதே போல கடந்த காலகட்டங்களில் பாருங்க 12ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அயன சயனஸ்தானத்தில் ராகு பகவானுடைய நிலையும், அதே போல 6ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தில் கேது பகவானுடைய பிடியும். ஏறக்குறைய ஒரு 3 வருடங்கள் ரிஷபராசி நண்பர்களை போல வாழ்ந்தவங்களும் இல்லை, இன்னைக்கு வாழ்க்கை தடுமாறி கெட்டவங்களும் இல்லை. ஏன் இந்த ராசியில பிறந்தோம், எங்களுக்கு ஏன் இந்த பிரபஞ்சம் இவ்வளவு வலியும் வருத்தத்தையும் கொடுக்குது அப்படிங்கக்கூடிய போராட்டத்துல தான் நீங்க போயிட்டு இருக்கீங்களே தவிர ஒரு நிம்மதியான மன நிறைவுல இல்லை. சரி, இந்த சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சரியான ஒரு வாய்ப்பையும் சரியான மன நிம்மதியும் கொடுக்குமா? கட்டாயம் கொடுக்கும். ஏனென்றால் 12ஆம் பாவகத்தில் உள்ள கிரகம் சுபத்தன்மையோடு இருந்தால் ஒரு மன தெளிவு பிறக்கும். அதே போல அந்த கிரகம் தன்னுடைய ராசிக்கு லாபாதிபதியாக இருந்தால் பலவிதமான சுப விரயங்கள், பலவிதமான ஒரு சுப செலவுகளும், அதே நேரத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வகையில் உங்களுக்கு நீங்க பட்ட பிரச்சனையில இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த 122 நாள் சரியான முறையில் அமையக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு இருக்குங்க. ரிஷபராசி நண்பர்களே, தனக்குன்னு எடுத்து வைத்த ஒரு பணமாக இருந்தாலும், தனக்குன்னு எடுத்து வைத்த ஒரு நகையாக இருந்தாலும், தனக்குன்னு எதிர்கால தேவைக்காக சேர்த்து வச்ச ஒரு பூமி சொத்துக்களாக இருந்தாலும், மற்றவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா உங்களால் தாங்கிக்க முடியாது. நிறைய பேருக்கு நீங்க கொடுத்து உதவுவீங்க. உங்களுடைய உதவுற மனப்பக்குவம் பெரும்பாலும் எல்லாருக்கும் வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. நீங்க எந்த வகையில் நீங்க உதவி பண்ணுவீங்கன்னா, பொருளாதார ரீதியா யாரெல்லாம் சிக்கல்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முதலாளா நீங்க போய் உதவி பண்ணக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா நீங்க இயற்கையில ஒரு சுக்கிர பகவானுடைய ராசியில பிறந்ததுனால எந்த நேரத்திலையும் நமக்கு தேவை அப்படின்னு ஒரு பொருளாதாரத்தை நீங்க சேமிச்சு வச்சிருப்பீங்க. இந்த பொருளாதார நிலை கடந்த காலகட்டங்கள்ல நீங்க யார் யாருக்கெல்லாம்
உதவின்னு போய் கொடுத்தீங்களோ, யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய பணம் போய் சேர்ந்ததோ இன்னைக்கு அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. அவங்கள நீங்க உதவி பண்ணி வளர்த்து விட்டு இன்னைக்கு நீங்க ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வார்த்தைக்கு மிகையாகாது. சார் பல பேர் என்னால இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு சரியில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பொருளாதார ரீதியா மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சு இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அதே போல தொழில் ரீதியிலையும் நேர்மையான முறையில் தொழில் செஞ்சு சரியான முறையில் உங்களுடைய தொழிலை நகர்த்தியும் கூட இன்னைக்கு சாதகமான நிலையில நீங்க இல்லை. பண தேவைகள் ஒரு பக்கம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு, தொழில் முடக்கம் ஒரு பக்கம் உங்களை பெரிய லெவல்ல வாட்டிட்டு இருக்கு. இந்த ரெண்டு வகையிலையுமே நீங்க ஒரு பேலன்ஸ் பண்ண முடியாம இன்னைக்கு வரையும் போராடுறீங்க. ஆனா உங்களுடைய தைரியத்தை மட்டும் இன்னி வரையும் நீங்க விடல. ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு எனக்கு கிடைச்சா கண்டிப்பா நான் சாதிச்சிருவேன்னு நினைக்கிறீங்க. அதுக்கான சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பல தடவை உங்களுக்கு அமைஞ்சும் கூட சரியான முறையில் அது உங்களுக்கு கை கொடுக்காம போனது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் 8ஆம் அதிபதியாகிய குரு பகவான் அமர்ந்து கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜ யோகம் என்ற அமைப்பு பெற்று அவருடைய முழு பார்வையாக உங்களுடைய 6ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். நீங்க உங்க வாழ்க்கையில யாரையுமே எதிரி நினைக்க மாட்டீங்க, எல்லாருமே நண்பர்களா இருக்கணும்னு பாவிப்பீங்க. ஆனா உங்களுக்கு வந்து சேர்ந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரோகத்தை விலகி வைக்கக்கூடியவங்க அல்லது உங்களை பயன்படுத்தி அவங்க மேல ஏறி உங்களை கீழே தள்ளி விட்டுட்டு போகக்கூடியவங்க. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க யார் யாருக்கெல்லாம் விழுந்து விழுந்து உதவிகள் செய்தீங்களோ இன்னைக்கு அவங்கெல்லாம் உங்களை தூக்கி தூர போட்டுட்டு உங்களுடைய உறவை உதாசீனப்படுத்திட்டு உங்களை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டி வெளியில விமர்சனம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. சாரி, ஒரு காலகட்டத்தில் நான் இல்லைன்னா அவங்க இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தோம். ஆனா இன்னைக்கு தேவையில்லாம எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கொடுத்து விலகி பிரிஞ்சு போய் என்னுடைய ஒரு சில சரிவுக்கு இன்னைக்கு அவங்களே வழிவகுத்துட்டு இருக்கிறாங்க. எதிரிகளா மாறிட்டாங்க அல்லது துரோகிகளா மாறிட்டாங்க. நண்பர்களே, எதிரிகளை கூட மன்னிச்சிடலாம், ஆனா ஒரு சில துரோகிகளை மன்னிக்கவே முடியாது. அந்த லிஸ்ட்ல உங்க வாழ்க்கையில நிறைய பேர் கடந்த ஒரு 3 வருட காலகட்டமாக சேர்ந்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு மத்தியில் நீங்க வாழ்த்து காமிக்கணும்னு நினைக்கிறீங்க, போராடுறீங்க, அதுக்கான வாய்ப்பு அமையல. இந்த 122 நாள் கட்டாயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா குரு பகவான் அமர்கிறார். உங்களுடைய 6ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். 6ஆம் பாவகம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த 6ஆம் பாவகம் எப்பெல்லாம் செயல்படுதோ அப்பெல்லாம் நீங்க மிகப்பெரிய ஒரு சில கஷ்டத்துல இருந்து வெளியில வருவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா துரோகிகளை தூர ஒதுக்குவீர்கள். இவங்க தான் நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க நம்ம கிட்ட இருக்கணும், இவங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. இந்த முடிவை இந்த நேரத்தில் நீங்க சரியான முறையில் டிசைட் பண்ணுவீங்க. அது குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்த துரோகமாக இருந்தாலும் சரி, அல்லது நண்பர்கள் வகையில வந்த துரோகமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய தொழில் வகையில வந்த பார்ட்னர் வகையில வந்த துரோகங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா நிறைய நீங்க நம்பி இழந்தது தொழில் வகையில வந்த பார்ட்னர்கள் தான். உங்க கூடயே பயணிச்சாங்க, உங்களுடைய லாபத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க, உங்களுக்கு நஷ்டம் வரும்போது அழகா விலகி உங்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களை நம்பி நம்ம பயணப்பட்டது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க உணர்றீங்க. கண்டிப்பா இந்த உணர்வுகளுக்கு மத்தியில உங்களுக்கு வளர்ச்சியை அவங்க முன்னாடி நீங்க ஜெயிச்சு காமிக்கிற வளர்ச்சியை வந்து இந்த குரு பகவான் உருவாக்குவார். 6ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய எதிரிகளுடைய ஸ்தானத்தை தன்னுடைய நேரடி பார்வையாக குரு பகவான் பார்க்கின்றார். ஆக இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைக்குரிய காலகட்டமாக அமையும். அதே போல பெரிய கடன் சுமை, பொருளாதாரத்தை சரியான முறையில பயன்படுத்தி வரவு செலவை உங்களை மாதிரி நேர்மையா பண்ணக்கூடியவங்களும் அதே போல உண்மையா பண்ணக்கூடியவங்களும் யாரும் இல்லை. நீங்க பாதிக்கப்பட்டாலும் கூட தன்னை நம்பினவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அதே போல அவங்களுக்கு உண்மையாகவும் இருப்பீங்க. யார் யார்கிட்ட எல்லாம் நீங்க ஒரு 10 ரூபா கடன் பட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னைய வரையும் இந்த தேதி வரையும் கரெக்டான முறையில வட்டியும் கரெக்டான முறையில அசலும் நீங்க கொடுத்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுடைய வரவு செலவுகள் தடுமாறி
தேவையில்லாத ஒரு சிலருக்கு நீங்க போய் வாங்கி கொடுத்த பணத்தால நீங்க வாங்கக்கூடிய வரவு செலவு பண்ணக்கூடிய ஒரு உறவை வந்து பார்த்தீங்கன்னா பகை பண்ணி இருக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த காலகட்டம் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் அப்படிங்கிறது நமக்கு பொருளாதார தேவைங்கும் போது, சார் எனக்கு கேட்கிற நேரத்தில் எனக்கு இவர் பணம் கொடுப்பாரு அப்படின்னா அந்த உறவு நமக்கு மிகப்பெரிய பலம். இந்த பலத்தை வந்து நீங்க எதுக்காக பயன்படுத்திருப்பீங்க அப்படின்னா தன்னுடைய நட்புக்காக, தன்னுடைய சொந்த பந்தத்துக்காக, தன்னுடைய உறவுகளுக்காக நீங்க பயன்படுத்தி நீங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. சார் எனக்காக நீங்க அவங்களுக்கு பணம் கொடுங்க, அந்த பணத்துக்கு நான் பொறுப்பு அப்படின்னு ஏத்துக்குவீங்க. அப்போ நீங்க போய் ஏத்துக்கிட்ட ஒரு கடன் எல்லாம் வாங்காத கடன் நீங்க அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்து அந்த பணத்துக்கு இன்னைக்கு நீங்க பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகி இருக்கும். இப்ப நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க என்னமோ உங்களுக்கு கடன் கொடுத்த மாதிரியும் நீங்க என்னமோ அவங்களுக்கு கடன் பட்ட மாதிரியும் இருக்கும்போது கொடுக்குறங்க, நாங்க கொடுக்கும்போது சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாசீனப்படுத்தி நீங்க வரவு செலவு விஷயத்துல நம்பிக்கையே இருந்த இடமெல்லாம் இன்னைக்கு பகையாகி மிகப்பெரிய சரிவுகளை சந்திச்சிருப்பீங்க. கட்டாயம் இந்த ஒரு தருணம் உங்களுக்கு அந்த வரவு செலவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை தீர்வு பண்ணக்கூடிய ஒரு தருணமாக அமையும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த சூழ்நிலை வரக்கூடிய ஒரு காலகட்டம் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 வருடமாகவே கேது பகவான் 6ஆம் பாவகத்தில் சம்பந்தப்பட்ட அந்த நாள் முதல், அதே போல கேது பகவான் 7ஆம் பாவகத்தில் சம்பந்தப்பட்ட அந்த நாள் முதல் இந்த 2 அமைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களால நம்ம ஏமாறணும் அப்படிங்கிற அமைப்பும், அதே நேரத்தில் அவர்களால கடன்ல செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும். 6ஆம் பாவகம் கடன், 7ஆம் பாவகம் நண்பர்கள். இந்த 2 இடத்துலையுமே நீங்க ஒரு தவறான முடிவுகளை எடுத்து தப்பான உறவுகளுக்கு நீங்க வாங்கி கொடுத்து உங்களுடைய பொருளாதார ரீதியா சிக்கல் இருப்பீங்க. இந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீரக்கூடிய தருணமாக இந்த 2024 ஆரம்பம் உங்களுக்கு செயல்பட போகின்றது. ஏறக்குறைய நமக்கு மே மாதம் 1ஆம் தேதி வரை மிகப்பெரிய கடன் சுமையில இருந்து வெளியில வருவீங்க. அதே போல அதிக வட்டியில இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்துல வெளியில வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில என்னுடைய தகுதிக்கு மீறின கடன்ல நான் சிக்கிட்டேன் அல்லது அதிக வட்டியில போய் நான் சிக்கிட்டேன். இந்த நிலையில இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கும். உங்களுடைய கடன் சுமையை கணிசமாக குறைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும். அதே போல உங்களுக்கு வழக்குகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள், ஏன்னா குடும்ப ரீதியான வழக்குகள், அதே போல பூர்வ புண்ணிய ரீதியான வழக்குகள், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உறவு முறைகளுக்குள்ள இருந்த வழக்குகள், மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி உறவு முறைகளில் வந்த வழக்குகள், திருமண உறவுகளால வந்த ஒரு சில சிக்கல்கள், இந்த மாதிரி வழக்குகள் நீங்க எந்த வகையில் நீங்க சந்திச்சிருந்தாலும் இந்த தருணம் உங்களுடைய வழக்குகள் தீர்வுக்கு வரும். அதே போல இந்த காலகட்டம் நீங்க எதிரிக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு பலம் 6ஆம் பாவகத்தின் முன்னால் செயல்பட போகின்றது. இந்த 6ஆம் பாவகம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் பொழுது உங்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து அழகா உங்களை வெளியில கொண்டு வந்து அமர்த்தக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமையுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டம். உங்களை மாதிரி உண்மையா ஒரு மனைவியை நேசிக்கக்கூடியவங்க அல்லது உண்மையா கணவனை நேசிக்கக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா கலஸ்தரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. ஆக இந்த திருமண உறவுகளுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு உண்மையாகவும் யதார்த்தமாகவும் இருந்தீங்களோ அந்த அளவுக்கு அந்த குடும்பம் இன்னைக்கு விரிசல்ல சிக்கி தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், 3வது நபர்களால தன்னுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகள், இதனால கணவன் மேல மனைவிக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, மனைவி மேல கணவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, கருத்து வேறுபாடு, தேவையில்லாத பிரச்சனைகள், இதனால பிரிஞ்ச குடும்பங்கள் நிறைய கடந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். ஆக இந்த தருணத்துல உங்களுடைய திருமண உறவுகள் கண்டிப்பாக பலம் பெறும். அதே போல 4ஆம் பாவகத்திற்கு குரு பகவானுடைய விசேஷ பார்வை 5ஆம் பார்வையாக 4ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். இந்த தருணத்துல பாருங்க தாயுடைய பலம் சரியான முறையில் அமையும். நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு தாய் அன்பு கிடைக்கல அல்லது தாய் வகையில ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அவங்களுக்கு அப்படி நினைக்கிறோம், அவங்கள நிம்மதியா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஒண்ணு அவங்க நமக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க, இல்ல நம்ம குடும்ப சூழ்நிலை அவங்கள விட்டுட்டு விலகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகுது. அப்படிங்கக்கூடிய மனநிலையை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். இதுல திருமணம் ஆனவர்கள் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மாவுக்குன்னு பேசுறதா அல்லது மனைவிக்குன்னு பேசுறதா,
வேண்டாம். இந்த இரண்டு உறவுகளுக்கு யாரை இழக்கிறது, யாரை நம்ம ஏத்துக்கிறது அப்படிங்கக்கூடிய மனப்போராட்டம் பெரிய லெவல்ல இருக்கும். வேலைக்குன்னு போயிட்டாவே வீட்டில இருந்து ஏதாவது ஒரு போன் வந்துருமா, ஏதாவது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வந்துருச்சா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே கூட கொடுக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் பெருசா நீங்க விரும்புறீங்களோ அதெல்லாம் பகையா மாறக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உருவாயிருக்கும். நீங்க மனைவியையும் உண்மையா நேசிப்பீங்க, அதே போல அம்மாவையும் உண்மையா நேசிப்பீங்க. இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இரண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, கருத்து மோதல் இப்படி வந்துட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா குரு பகவான் 4ஆம் பாவகத்தை பார்ப்பதால உங்க குடும்பத்துல தாய் வகையில வரக்கூடிய சிக்கல்கள் கணிசமாக குறையும். யாரெல்லாம் அம்மா விட்டுட்டு பிரிஞ்சிருக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த நேரத்துல அம்மா கூட சேருவீங்க. அல்லது யாரெல்லாம் அம்மாவால பிரச்சனை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த நேரத்துல மாறும். அம்மாவுடைய உடல் பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஹெல்த் நல்ல ஒரு இம்ப்ரூவ் கொடுக்கும். தாய் வழி உறவுகள் பலப்படும். இதுல பாருங்க, பெண் பிள்ளைகள், நிறைய திருமணமான பெண் பிள்ளைகளுக்கு தன்னுடைய அம்மாவை கூட வச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். அல்லது தன்னால முடிஞ்ச உதவிகள் அம்மாவுக்கு செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். இது ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு போராட்டமாவே இருக்கும். ஒண்ணு, அம்மாவுக்கு நம்ம செய்யணும்னு நினைக்கக்கூடிய உதவி சரியா செய்ய முடியாது, அல்லது அவங்கள நம்ம கூட வச்சு சரியான முறையில பார்த்துக்க முடியாது. அம்மானு வந்துட்டாலே நம்ம வீட்டுல பிரச்சனைகள் புதுசு புதுசா உருவாகும். இதுவரையும் இல்லாத பிரச்சனைகள் எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணணுங்கிற மாதிரி தோணுதா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு எல்லாமே கூட உருவாகும். ஒரு சில குடும்பத்துல பாருங்க, பிரச்சனை நாசுக கொண்டு போவாங்க. ஆனா அது நம்ம அம்மா வந்ததுனாலதானும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில பிரச்சனை ஆரம்பிச்சு கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம ஒரு கண் கலங்குற மாதிரியோ இல்ல நம்ம அம்மா பாதிக்கப்படுற மாதிரியோ ஒரு சில சூழ்நிலைகள் உருவாகும். இந்த நேரத்துல ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தாய் அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், அல்லது தாய்க்கு செய்யக்கூடிய தன்னால் இயன்ற உதவிகளை செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு பரிபூர்ணமா நீங்க உதவி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த நேரத்துல இந்த குரு பகவான் உங்களுக்கு பலம் பெற்று அமையக்கூடிய ஒரு தருணமாக கொடுப்பார். அதே போல 4ஆம் பாவகம் பூமி, வாகனம் அப்படின்னு சொல்றோம், வீடு அப்படின்னு சொல்றோம். இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க பொதுவாகவே மண், மனை, பொன், பொருள் இதுக்கெல்லாமே அதிபதியாகிய சுக்கிர பகவானுடைய ராசியில தான் நீங்க பிறந்தீங்க. ஆனா உங்ககிட்ட இதெல்லாம் இன்னைக்கு இருக்கான்னு பார்த்தா நிறைய பேர் இருந்தது எல்லாமே இழந்துதான் நிக்கிறீங்க. ஒரு கார் இருந்ததுங்க, இன்னைக்கு என்கிட்ட இல்லை. ஒரு பெரிய லெவல்ல ஒரு அசட் வச்சிருந்தோம், அதுவும் இன்னைக்கு என்கிட்ட இல்லை. ஒரு சொந்த வீடு இருந்தது, ஆனா அந்த வீடு இன்னைக்கு எங்களை விட்டுட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி பலவிதமான வகையில நீங்க பாதிக்கப்பட்டு இந்த 3 வருஷத்துல சொத்துக்களை இழந்தவர்கள் நிறைய பேர். அதனால இந்த தருணத்துல இந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா? யாரெல்லாம் இந்த தருணத்துல உங்களுடைய ஒரு சொத்துக்களை அடமானத்திலையோ அல்லது பேங்க் லோன்லயோ இருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த நேரத்துல அதை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் கொடுத்துரும். கண்டிப்பா உங்களுடைய சொத்துக்கள் உங்க கைக்கு சேரும். சரி, புதுசா நாங்க இடம் வாங்கலாம்னு நினைக்கிறோம், ஆனா வாங்க முடியல. கண்டிப்பாக இதுவரை நீங்க பல காசு நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான மண்ணு, மனை அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காது. அப்போ எவ்வளவு முயற்சி பண்ணியிருந்தாலும் தடங்கலான இந்த தருணத்துல உங்களுக்கு கட்டாயம் இந்த தடங்கல்களை மீண்டும் வெற்றி பெற்று அந்த தடங்களை விட்டு ஜெயிச்சு நீங்க மேல உங்களுக்கான ஒரு சொத்து நீங்க வாங்கி உட்காரக்கூடிய ஒரு பலம் கிடைக்கும். உங்களுக்கான புதிய பூமி அல்லது வீடு இது ரெண்டுமே அமையக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய இடத்துல நீங்க தோத்தது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல. சார், இன்னைக்கு பணம் இருக்கு, காசு இருக்கு, எல்லாமே இருக்கு, நிம்மதி மட்டும் இல்லை. காரணம் என்ன கேட்டீங்கன்னா உடல் ரீதியா பாதிக்கப்பட்டுட்டோம். ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு தொடர்ந்து அந்த ஹெல்த் இஷ்யூ போயிட்டே இருக்குது அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த நேரத்துல உங்களுடைய உடல் உபாதைகள் குறையும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பாருங்க, 7ஆம் பாவகத்தில் கேது. ஒண்ணு நீங்க பாதிக்கப்படணும், இல்லைன்னா உங்களுடைய மனைவி உடல் ரீதியாகவோ அல்லது உங்களுடைய கணவர் உடல் ரீதியாகவோ தன்னுடைய லைஃப் பார்ட்னர் ஹெல்த் இஷ்யூல பாத்தீங்கன்னா பாதிக்கப்படணும். அல்லது பாத்தீங்கன்னா 6ஆம் பாவகத்தில் இப்போ கோச்சாரப்படி கேது பகவான் இருந்து விலகி இருக்கார். அப்போ 6ஆம் பாவகம் என்றது தன்னுடைய நோய் ஸ்தானம். இந்த ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கேது பகவான் அமரும் பொழுதும், அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராகு பகவானுடைய பிடியில சிக்கும் பொழுதும், ஏன்னா ஆயுள் ஸ்தானாதிபதி பலகீனம் அடைகிறார். ஆக இந்த 2 அமைப்பின்படி தானே பாதிக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள், அல்லது வாகன விபத்துக்கள்ல சிக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள், ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ எனக்கு வந்துருச்சுங்க, என்னுடைய
ஹெல்த் இஷ்யூவால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே பாதிக்கப்பட்டுருச்சு, நல்லா வளர ஸ்டேஜில் எங்களுக்கு நாங்கள் கெட்டு போயிட்டோம் அப்படிங்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா உடல் ரீதியா இருக்கக்கூடிய ஒரு சில தொந்தரவுகள் கண்டிப்பாக தீரும். அதே போல இந்த 8ஆம் பாவகம் மறைமுக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், அல்லது மறைமுக பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திடீர்னு ஒரு லாட்டரி சீட்டு விழணும், இல்லை நமக்கு ஏதாவது கோடிக்கணக்கில் பணம் கிடைச்சிடணுங்கிறது மட்டுமே அதிர்ஷ்டம் இல்லை. தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சரியான முறையில் நடந்துட்டாலே உங்களுக்கு அது அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு தான். அல்லது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிட்டாலே கண்டிப்பா அது உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தான். அந்த மாதிரி பொருளாதார ரீதியாகவும் நீங்க பலம் பெற்று, உடல் ரீதியாகவும் பலம் பெற்று, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாருக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்க நினைச்சீங்களோ அவங்க முன்னாடி நல்ல முறையில் வாழ்ந்து காமிக்க இந்த குரு பகவான் 122 நாட்கள் 2023 முடிந்து 2024 ஆரம்பத்துல ஒரு அற்புதமான முறையில் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆக ரிஷபராசி நண்பர்களே, இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம். இந்த குரு பகவான் தங்களுடைய ஜாதகத்தில் சுபஸ்தானத்தில் இருக்கின்றாரா, அல்லது சுப பலம் பெற்று இருக்கின்றாரா, இப்போ நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் சாதகமாக இருக்குதா? ஒரு கோச்சாரப்படி வரக்கூடிய எந்த ஒரு யோகத்தையும் தனது ஜாதகத்தின் பலகீனம் கண்டிப்பா அதை தடங்கல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துடலாம். அல்லது திசா புத்திகள் சாதகமாக இல்லைனாலும் அது தடங்கலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துடலாம். அப்போ உங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு காலகட்டம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இந்த தருணத்துல உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமா இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. கட்டாயம் இந்த நேரத்துல நீங்க தெளிவா பார்த்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்போ தெளிவா உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க, உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க. உங்களுக்கான பலனை எளிமையா துல்லியமா நீங்க தெரிஞ்சு இனி அடுத்தடுத்து உங்கள் லைஃப்பை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசி நண்பர்களே, ஒரு அருமையான ஒரு வாய்ப்புல ஒரு அற்புதமான ஒரு தருணத்துல மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம்.